ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்க. 7ஆம் மனையாக விருச்சகமனை அதிபதி செவ்வாயாக வருகிறார். ரிஷபத்திற்கு செவ்வாயோடு சனி செவ்வாய் காம்பினேஷன் ரிஷபத்திற்கு நல்ல பலனை செய்கிறது. அதுபோல சூரியனுடைய தொடர்பு நல்ல பலனை செய்கிறது. குருவோட தொடர்பு அவயோகம். குருவோட தொடர்புல மட்டும் இருக்கக்கூடாதுன்றதை விவரிக்கிறோம். அதிர்ஷ்டம்ன்றதுனால மெயினா அதிர்ஷ்டம் தர கிரகத்தை கொடுக்குறோம். அதுக்கு எகெயின்ஸ்டா அவயோக கிரகத்தையும் கொடுக்குறோம். மிதுனத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 7ஆம் மனை தனுஷு மனை அதிபதி குருவாக வருகிறார். அந்த 7ஆம் இடம் 7ஆம் அதிபதியோடு சனி பகவான் தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. புதன் தொடர்பு கொண்டால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. செவ்வாய் மட்டும் தொடர்புல இருக்க கூடாது அப்படின்றத விவரிக்கிறோம். கடக லக்னமா நீங்க பிறந்திருக்கிறீங்க. லக்ன 7ஆம் இடம் சனி பகவானுடைய மனை. சனி பகவானோடு குரு பகவான் தொடர்பு கொள்றாருன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சனி பகவானோடு சுக்கிரன் தொடர்பு கொண்டாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் தொடர்பு கொண்டாலும் யோகத்தை கொடுக்கும். மாறாக அங்கு சனி பகவான் தனித்து வலுப்பதோ அல்லது சனி பகவானோடு புதன் கூடுவதோ சற்று சாதகம் இல்லாத நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 7ஆம் இடத்தோடு குரு தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. 7ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. மாறாக சனி பகவான் தனித்து வலுப்பதோ அல்லது சனி பகவானோடு சுக்கிரன் சேருவதோ சாதகம் இல்லாத பலனை கொடுக்கிறது. கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 7ஆம் இடமாக மீனமனை வருகிறது. அதிபதி குருவாக வருகிறார். இந்த பாவத்தோடு சனி பகவான் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம். புதன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. இந்த 7ஆம் இடத்தோட சுக்கிரன் தொடர்பு கொள்றாருன்னா சாதகம் இல்லாத